ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முதல் ஒரு விஷயத்துக்காக எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அது சில சமயங்களில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அது கம்மிங்கிறத புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளால் அதையும் இதையும் இக்னோர் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு சில விஷயங்களை செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அதையும் இதையும் எதுக்கு நீ செய்யலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க, அதை யோசிச்சு ஒன்றாக போகிறதில்ல, யோசிக்காமல் இருந்து தான் வாழ்க்கையை நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. அப்படின்னோடனே சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அதையும் இதையும் எதுக்கு நீங்கள் ஓவர் கம் பண்ணி கொண்டு போகணும். சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக இருந்து அதை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும். அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த நேரத்துலையும் எதையுமே நான் செய்ய விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். அப்படின்னோடனே எதுக்கு நீங்கள் இப்படிலாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? குழப்ப வேண்டாம், குழப்புறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னோடனே சரி சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்குவோம், செஞ்சுக்குவோம், பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியுது, தெரியாமலாம் கிடையாது. ஆனால் அதனால் நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு அதுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே அதெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படுற மாதிரி இல்லை. கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? கவலைப்படுறதுனால ஒரு விஷயங்களும் மாறப்போகிறது கிடையாது. மாறுறதும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு, அவ்வளோதானே தவிர அதையும் இதையும் போட்டு நம்ம நினச்சிக்கிட்டு எதையும் போட்டு இது பண்ணுறதுக்குங்கிறது சூழ்நிலைங்கிறது நமக்கு மாறாத மாதிரி தான் இருக்குது. அதனால நான் எதையுமே இப்போதைக்கு சொல்ல விரும்பலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் போகிற விஷயத்தை பற்றி நீ இப்போதைக்கு யோசிச்சு பார்க்க வேண்டாம். எது போனாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாத மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம், அதுவும் நான் எதையும் இதுக்காக நான் ஓவர் கம் பண்ணி போகலை. எதையுமே சில விஷயங்கள் சில இதுக்கிட்ட நான் இது பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம், எதையும் நீங்கள் ஒன்றும் யோசிச்சு பண்ண வேண்டாம், யோசிக்கிறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் உனக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை நடத்திக்கிட்டனாலே போதும் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வாழ்க்கையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியாமலாம் இல்லை, புரியாமல் ஒன்றும் இது பண்ண கிடையாது, எல்லாமே எனக்கு புரியக்கூடிய விஷயங்கள் தான். அப்படின்னோடனே அதெல்லாம் சரியாகும், எல்லாமே சரியாயிட்டு நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது, புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சில இதை நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே சரி சரி, ஓகே ஓகே, அதெல்லாம் கரெக்டு தான். எந்த நேரத்துக்குமே எதுவுமே இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம்ப்பா, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு இது அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்பாக்கிட்ட எல்லா விஷயத்தை பற்றியும் பேசிட்டேன், அவரும் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னோடனே அதெல்லாம் நடத்தி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஆமாம், அதையும் இதையும் எதுக்கு நம்ம இது பண்ணிக்கணும், நம்மளை நம்ம ஏமாற்றிட்டு எதுக்கு வாழ்க்கையில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.